தைல தரையெல்லாம் நடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மார்கழி மாசத்தை விட இந்த மாசம் ரொம்பவே குளிரா இருக்கு. எவ்வளவு குளிர் அடிச்சாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுதான் காலையில நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. ஸ்கூல்ல இவங்கனால பொறுமையா கோலம் போட்டுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அவரைக்காய் பொரியலோடவே காலையில குட்டீஸ் சாப்பிட்டாங்க. குழம்புக்கு பூசணிக்காய் குழம்பு பண்ணியிருந்தேங்க. மேக்சிமம் பூசணிக்காய் பொரியல் பண்ணுவோம். வேர்க்கடலை கடைசியாக இடிச்சு போட்டு வைக்கிற குழம்பு டேஸ்டா இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும். மளிகை சாமான் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. குட்டீஸோட கடைக்கு போயிருந்தேன். நான் கடைக்கு போறப்பவே சொல்லிடுவேன் தீமண்ணம் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து அவங்களும் பழகிட்டாங்க. இப்போ வரைக்கும் கடைக்கு போய் ஒரு சாக்லேட் பிஸ்கட் கேட்க மாட்டாங்க. வழியிலேருந்து கோவில் இருக்கும், சாமி கும்பிட்டு வருவாங்க. குட்டீஸ்லேயும் கடைக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போறப்ப தான் எந்த பொருள் எவ்வளவு விற்கிது, அம்மா எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கத்துக்குவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே 2 பேரும் போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருவாங்க. முட்டை மட்டும் நான் எடுத்து வச்சிருவேன்னு சொல்லுவேன். குட்டீஸ் 2 பேரும் நாங்களே உடைக்காம எடுத்து வச்சிடறோமா அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் உடைக்காம அழகா எடுத்து வச்சிடறாங்க.